ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா, இந்த வீடியோவில் கனடாவில் எப்படி வீடு கட்டுறாங்க, புது வீடு. ஏன்னா ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போட்டு வீடு கட்டுவாங்க. கனடாவில் எப்படி வீடு கட்டுறாங்கன்னு இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறையா வீடுங்க இருக்குது. அதில் எப்படி இப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, வுட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வீடு கட்டுறாங்கன்னு பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு அதிகமாக மரம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரேட்டு மட்டும் நீ பார்த்த அடித்தளம் போடுறதுக்கு மண்ணெல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 2 வீடு கட்டுறாங்க. பேஸ்மெண்ட் ஃபுல்லாக காங்கிரீட் சுவர் தான் எடுத்திருக்காங்க. கீழே தண்ணி போகிறதுக்கு, கரண்ட் ஒயர் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பைப்பு வச்சுருக்காங்க. வீட்டுக்கும் வெளிப்பக்கம் காங்கிரீட் சுவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் ஃபைபர் சீட் வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடு பல ஆண்டுகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபைபர் சீட் வந்து ரொம்ப முக்கியம். சில இடத்துல பார்த்திங்கன்னா தார் அடிச்சிருப்பாங்க. அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான படிக்கட்டு இது. இரும்பு ஆங்கில் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. காங்கிரீட் சுவர் மேலே நம்ம ஊருங்களில் செங்கக்கல் வச்சு தான் கட்டுவோம். ஆனால் இங்கே 2x6 லம்பர் பயன்படுத்தி மேல் பகுதியை மூடியிருக்காங்க. மரத்தை வச்சு எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. பேஸ்மெண்ட்டு போய் பார்ப்போம். இந்த ஹோல்ஸ் எல்லாமே வீட்டோட ஏர் சர்க்குலேஷனுக்காக வச்சுருக்காங்க. கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே ஜல்லிக்கல் போட்டிருக்காங்க. அது மேலே காங்கிரீட் தளம் போடுவாங்க. மேல் பகுதியில் உத்தரம் போட்டு அது மேலே ஐபீம் போட்டிருக்காங்க. ரொம்ப கிட்ட போட்டிருக்காங்க. பேஸ்மெண்ட்டில் தான் லாண்ட்ரி, வாட்டர் ஹீட்டர் டேங்க்கு, எலக்ட்ரிக் பேனல் எல்லாமே இருக்கும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்தால் என்ன ஆகும்? மரப்பலகையெல்லாம் தண்ணியில் ஊறிடும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மரப்பலகை எல்லாமே வாட்டர் ப்ரூஃப். அதனால் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த பலகையோட கணம் 1.5 சென்டிமீட்டர் இருக்கும் போல். இந்த மரங்களை பயன்படுத்தி தான் வீடு கட்டுறாங்க. எல்லா மரத்துலேயும் அந்த மரம் எந்த மில்லிலேருந்து வந்தது, NLGA, மரத்தோட குவாலிட்டி, நல்ல காய வச்ச மரமாக எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த மரத்துலேயே சீல் குத்தியிருப்பாங்க. நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு பயன்படுத்தலான்னு. இதுதான் வீட்டோட பின்பகுதி. வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த வீட்டோட ஃப்ளாட் அந்த அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே அவங்க வந்து காம்பவுண்டு மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம அது உள்ளுக்கே வந்து கார்டன் வச்சுக்கலாம். அடுத்ததாக மேல் பகுதி எப்படி கட்டுறாங்கன்னு பார்ப்போம். வீட்டோட முன்பகுதி இது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கார் நிப்பாட்டுறதுக்கான கராஜ். ஒரு சில வீடுங்களில் பின்பகுதியில் வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் முன்பகுதியில் கட்டியிருக்காங்க. வாங்க இந்த வீட்டோட உள்பகுதி எப்படி கட்டுறாங்கன்னு பார்ப்போம். மெயின் டோரை ஓப்பன் பண்ண உடனே ஷூ, செப்பல், ஜாக்கெட் வைக்கிறதுக்கான சின்ன க்ளாசட் இருக்குது. உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா சின்ன 2 ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் வாஷ்ரூம் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இங்கே தான் லிவிங் ரூம் ப்ளஸ் ஓப்பன் கிச்சன் ப்ளஸ் டைனிங் ஏரியா எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். மாடி மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படிக்கட்டு எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட டிசைனில்
மாடி மேலே தான் எல்லா ரூம்ஸுமே வச்சுருக்காங்க. அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. 109 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அட்டாச்சு ஃபுல் பாத்ரூம் இருக்குது. இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. அதில் ஒன்று வந்து 49 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டோர் ரூமும் இருக்குது. இந்த ரூமு அதோட கொஞ்சம் சின்ன ரூமாக தான் தெரியுது. ஸ்டடி ரூம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வீட்டோட மேல் பகுதி. இது ஃபுல்லாகவே வுட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் எல்லாமே வுட் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஏரியாவே ஃபுல்லாக வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக கட்டி முடித்த ஒரு வீடு நம்ம எப்படி இருக்குன்ட்டு வீட்டுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ மூலம் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர்.